அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2024 இத அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஓகேங்களா, இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஏஜ் லிமிட், கல்வி தகுதி, ஸோ எவ்வளோ வேக்கன்சி, ஸோ மொத்தமா வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள ஹைலைட் பண்ணி, அதாவது தனியா டைப் பண்ணி, அதில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை? என்ன சர்டிஃபிகேட் நம்பர் தேவை? ஸோ, எல்லா விஷயங்களும் இதில நான் ஆரம்பத்தில நான் சொல்லப் போறேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் 30/1/2024 விளம்பர எண் 678 அறிவிக்கை எண் 1/2024 குரூப் 4 இதில வந்து பார்த்தீங்கன்னா, இணைய வழி மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். ஸோ, இணையதள முகவரி www.tnpsc.gov.in ஓகே. இப்ப அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, நீங்க ஒரு வேள ப்ரௌசிங் சென்டர்ல போய் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அல்லது நீங்க வந்து தனியா பிரைவேட்டாவே உங்களோட சிஸ்டம்லயோ, லேப்டாப்லயோ அல்லது மொபைல்லயோ நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க மூலியமா நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க எப்படி வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனா, அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும். நல்லா கவனிங்க. 10த் சர்டிஃபிகேட் ஓகேங்களா? 10த் சர்டிஃபிகேட்னா 10த் சர்டிஃபிகேட்ட நீங்க வந்து அப்லோட் பண்ண போடுறதில்ல. அப்லோட் பண்ற ஆப்ஷன் அவங்க குடுக்கல. 10த் சர்டிஃபிகேட்ல அந்த நம்பர் தேவைப்படும். சர்டிஃபிகேட் நம்பர் தேவைப்படும். ரிசல்ட் டேட் ரிலீஸ் ஆன விஷயங்கள். ரிசல்ட் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அந்த டீட்டெயில் தேவைப்படும். அதே மாரி 12த் சர்டிஃபிகேட் அதோட சர்டிஃபிகேட் நம்பர், அந்த ரிசல்ட் ரிலீஸ் ஆன டேட். ஸோ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? நீங்க 10த் முடிச்சிருந்தா 10த் வச்சு அப்ளை பண்ணலாம். 12த் முடிச்சிருந்தா 10த் + 12த் இது 2யும் குடுத்து அப்ளை பண்ணலாம். ஐடிஐ, டிகிரி, பாலிடெக்னிக் நீங்க எது முடிச்சிருந்தாலும், நீங்க அந்த சர்டிஃபிகேட்ட வச்சு அப்ளை பண்ணலாம். அப்ப டிகிரிலாம் வந்துச்சுன்னா ப்ரொவிஷனல் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி டிகிரி இருந்துச்சுன்னா, டிகிரி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணணும். ஸோ, அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டோட நம்பர். ஸோ, ஒவ்வொரு இதுலயும் சர்டிஃபிகேட்டோட நம்பர், ரிசல்ட் ரிலீஸ் பண்ண டேட் இதெல்லாமே சர்டிஃபிகேட்ல இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸும் நீங்க கையில வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஒருவேள நீங்க ஒரிஜினல் எடுத்துட்டு நீங்க ப்ரௌசிங் சென்டருக்கு போறீங்க அப்படின்னா, அது தொலையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ, இதெல்லாம் நீங்க ஜெராக்ஸா வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதில உங்களோட பேரு, அந்த ஃபோட்டோ எடுத்த டேட் இருக்கணும். ஓகேங்களா? புதுசாவே ஃப்ரெஷ்ஷாவே ஃபோட்டோ எடுத்துருங்க. ஓகேங்களா? எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுவோம். இத போயிட்டு ஆல்ரெடி இருக்கிற ஃபோட்டோவ எடிட் பண்ணி நேமு, டேட் எல்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி நீங்க ஃபோட்டோ எடுத்தாலே, இப்ப நெறைய ஃபோட்டோஷாப் இருக்கு பார்த்தீங்களா? அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் கையில வச்சுக்கங்க. அத பார்த்து நீங்க சர்டிஃபிகேட் நம்பர், ஸோ என்ன கம்யூனிட்டி எல்லாமே நீங்க அத பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா தேவ. நீங்க தமிழ் வழியில சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா? 10த் வந்து தமிழ் வழியில படிச்சீங்களா? 12த் தமிழ் வழியில படிச்சீங்களா? ஸோ டிகிரி தமிழ் வழியில படிச்சீங்களா? ஸோ தமிழ் வழியில படிச்சதுக்கான சான்று. நீங்க 10த் வச்சு அப்ளை பண்றீங்கன்னா, 1ஆம் வகுப்புலருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழி சான்று வேணும். 12த் அப்ளை பண்றீங்கன்னா, 12த் வச்சு அப்ளை பண்றீங்கன்னா, 1ஆம் வகுப்புலருந்து 12த் வரைக்கும் உங்களுக்கு தமிழ் வழி சான்று வேணும். டிகிரி வச்சுன்னா 1ஆவதுலேருந்து டிகிரி வரைக்கும் உங்களுக்கு தமிழ் வழி சான்று வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ எல்லாமே நீங்க எடுக்குறீங்கல்ல, ஃபோட்டோ வந்து எடுக்கும்போதே அவங்களே உங்களுக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி குறிப்பிட்ட அந்த சைஸ்ல அ அ உங்களுக்கு கரெக்ட்டா போட்டு உங்களுக்கு குடுத்துருவாங்க. பென் டிரைவ்ல கேட்டாலும் சரி, மெயில் அனுப்ப சொன்னாலும் சரி. ஓகேங்களா? சரியா பார்த்து வாங்கிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிக்கங்க. புரியுதுங்களா? சர்டிஃபிகேட்லாம் கரெக்ட்டா தேடி எடுத்து புடிச்சு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கங்க. தமிழ் வழி சான்று வச்சுக்கங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கங்க. ஃபோட்டோ எடுத்துங்க. ஒரு சைன் போட்டு ஓகேங்களா? ஒரு சின்ன வெள்ள பேப்பர்ல உங்களோட சைன் போட்டு, அத ஃபோட்டோ எடுத்து, அத கரெக்ட்டான சைஸ்ல, கரெக்ட்டான அளவுல நீங்க
சிஸ்டமில் ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஃபோனில் ரெடி பண்ணி வச்சுக்கணும், மெயிலில் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எந்த எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓ அல்லது எந்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக அப்ளை பண்ணணுனாலும் இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். சப்போஸ் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் விடோனா அந்த டிஸ்ட்ரிக்ட் விடோ சர்டிஃபிகேட்டு, மாற்றுத்திறனாளினா மாற்றுத்திறனாளியோட சர்டிஃபிகேட்டு, ஓகேங்களா? எக்ஸ் ஆர்மினா அதற்குரிய சான்று, புரியுதுங்களா? ஸோ எதுனாலும் அதற்குரிய சான்று வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கீங்கன்னா, இப்போ உங்களோட அலுவலகத்தில் ஒரு லெட்டர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, நான் வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறேன்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் வந்து சுய சான்றப்பம் மாதிரி, அதாவது சுய சான்று கொடுக்கணும். சுய சான்று அப்படின்னு போட்டு, நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது எங்கள் அலுவலகத்தில் இந்த நாளில் தெரிவிச்சிருக்கேன்னு ஒரு லெட்டர் வந்து நீங்கள் சைன் போட்டு வைக்கலாம். என்ஓசி இப்போ வைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போது நீங்கள் அந்த டைமில் நீங்கள் என்ஓசி அப்லோட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், உங்களை சார்ந்த விஷயங்கள் என்னென்ன நீங்கள் எதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணணுமோ அதெல்லாம் அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். அதுக்காக இதை முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். இப்போ அடுத்து பாருங்கள், அறிவிக்கை வெளியான நாள் 30/1/2024. இணைய வழி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரம் 28/2/2024 நைட்டு 11:59 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 28/2/2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு தவறுகள் நடந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? விண்ணப்பத்தில் உள்ள விவரங்களை திருத்துவதற்கான காலம் 4/3/2024 4/3/2024லேருந்து 6/3/2024 வரைக்கும் 4, 5, 6 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. 3 டேஸ். இந்த 3 நாளில் ஏதாச்சும் நீங்கள் முன்னாடி அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 3 நாளில் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ அடுத்து தேர்வு நாள் 9/6/2024 காலைல 9:30 to 12:30 வரைக்கும். ஆனால் 8:30க்கு நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் போயிடணும். 8:30க்கு அங்கே நீங்கள் இருக்கணும். மினிமம் 8:30க்கு அங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு முறை பதிவு, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக அவசியம்னு போட்டிருப்பாங்க. ஒரு முறை பதிவு இணைய வழியில் பதிவு செய்ய வேண்டும். இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 ரூபா. இது வந்து 5 வருஷம் வேலிடிட்டி. இதற்கான இணைய முகவரி வந்து இங்கே பாருங்கள், apply.tnpscexams.in. ஸோ இதுதான் வந்து இணைய முகவரி. அதுக்குள்ளே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு கூட நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் போக முடியும். ஸோ பேஜ் வந்து எப்படி ஓப்பன் ஆகும்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நல்லா கவனிங்க, ஏற்கனவே நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிக்கலாம். புரியுதுங்களா? சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா ஃபர்கெட் யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு, யூசர் நேம் மறந்துருச்சுன்னா ஃபர்கெட் யூசர் நேம். நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு தான் அந்த ஓடிபி வரும். அதை வச்சு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபோன் நம்பர் கரெக்டாக கையில் வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். சப்போஸ் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும், நல்லா புரிஞ்சுக்குங்க. யூசர் நேமும் மறந்துருச்சு, பாஸ்வேர்டும் மறந்துருச்சு, திருப்பி புதுசாக வந்து பதிவு பண்ண முடியுமா? முடியவே முடியாது. சார் இதுக்கு சொல்யூஷன் என்ன சார்? நல்லா கவனிச்சிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டிஎன்பிஎஸ்சிக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிக்கிட்டே இருங்க. புரியுதுங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ரெஸ்பான்ஸ் இல்லை, 1 or 2 டேஸில் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு கால் பண்ணுங்கள். டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள் டோல் ஃப்ரீ நம்பர், இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் எடுப்பாங்க. எடுத்தோடனே நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, நல்லா கவனிங்க. யூசர் நேமும் மறந்துடுச்சு, பாஸ்வேர்டும் மறந்துடுச்சு, மொபைல் நம்பரும் இல்லை. என்ன தான் பண்ணுறதுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க அட்டன் பண்ணுவாங்க. அவங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணி தானே ஆகணும். உங்களுக்கு எல்லாமே மறந்துடுச்சு, உங்கள் மேலே தான் மிஸ்டேக்கு. பட் இருந்தாலும் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
நீங்க எந்த ஃபோன் நம்பர் குடுத்தீங்க, அத நீங்க வந்து சொல்லிட்டீங்கன்னா, அவங்க உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு சொல்லிருவாங்க. அத வச்சு நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். மறுபடியும் தொலைச்சிராதீங்க. சப்போஸ் இதுவரைக்கும் எக்ஸாம்க்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கே அப்ளை பண்ணதில்ல. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணதில்லன்னா, புதிய பதிவு செய்யவில்லையோன்ற இடத்துல கிளிக் பண்ணி, புதுசா நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்து, இப்ப இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது தப்பு இருக்குன்னா, தேவைப்படும்போது அந்த ஆதார சான்றுகளை சில சர்டிஃபிகேட் வந்து பதிவேற்றம் செய்து திருத்திக் கொள்ளலாம். சில சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்ட நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா வெப்சைட்ல, நீங்க அதற்கான கரெக்ஷன வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து, இங்க பாருங்க. யூசர் நேம், பாஸ்வேர்ட் மறந்து போனா, ஃபர்கெட் யூசர் நேம், ஃபர்கெட் பாஸ்வேர்டு இந்த விருப்பத் தெரிவியல் கொடுத்து மீண்டும் பெறலாம், உருவாக்கலாம். பட் யூசர் நேம் மறந்துச்சு, பாஸ்வேர்டும் மறந்துச்சு, ஃபோன் நம்பரும் மறந்துச்சுன்னா, டிஎன்பிஎஸ்சி கால் பண்ணீங்கன்னா, கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, மெயில் பண்ணுங்க. கால் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்தில அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. எந்த மொபைல் நம்பர் குடுத்தீங்க, எந்த ஃபோன் நம்பர் குடுத்தீங்கன்றத நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் அனுப்புறதுக்கு ஆ 100% சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்க பாருங்க. ஆனா, அவங்க நோட்டிஃபிகேஷன்ல போட்டிருப்பாங்க. யூசர் நேம், பாஸ்வேர்ட் போன்ற விவரங்களை தேர்வு ஆணையம் வழங்காது. தேர்வு அறிவிக்கை வெளியிட்ட பிறகு எடுத்த புகைப்படத்தை இணைய வழியில் ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போதும் தேர்வர் பதிவேற்ற வேண்டும். ஸோ, இந்த இடத்துல யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து அவங்க குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட கஷ்டத்த புரிஞ்சுகிட்டு குடுக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ஒரு கேண்டிடேட் வாங்கியிருக்காங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறம் பாருங்க. நீங்க ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல. இப்ப குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுல்ல, இதுக்கப்புறம் நீங்க ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவ வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அதையும் நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ, அதுக்கப்புறம் பதவி விருப்பத் தெரிவு. இதுதான் நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டு உள்ள போனோனே உங்களுக்கு இந்த மாரி ஆப்ஷன் வரும். இத தான் நீங்க நல்லா கவனிக்கணும். ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர் ஒன்லி. ஓகேங்களா? ஃபார் த போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர். ஃபார் ஆல் த போஸ்ட். இத எக்ஸ்ப்ளனேஷன் பண்றேன் நானு. இங்க பாருங்க. மொத்தம் 3. 3ல 1 தான் சூஸ் பண்ண போறீங்க. வனக்காப்பாளர், வனக்காவலர். வனக்காப்பாளர், வனக்காவலர் அல்லாத ஏனைய பதவிகள். ஓகேங்களா? ஃபார் ஆல் த போஸ்ட். நல்லா இந்த இந்த இத சூஸ் பண்ணும்போது கரெக்ட்டா சூஸ் பண்ணணும். இல்லன்னா பின்னாடி சிக்கல் ஏற்படும். வெறும் வனக்காப்பாளர், வனக்காவலர், ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்ச் இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நீங்க ஒருவேள ஜூனியர் அசிஸ்டண்ட் அல்லது டைப்பிஸ்ட் அல்லது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஸோ இந்த மாரி போஸ்ட்டெல்லாம் வந்து நீங்க சூஸ் பண்ணணும் அப்டின்னா, இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். அனைத்து பதவிகளும்னா, மேல சொல்லப்பட்ட இந்த எல்லாமே சேர்த்து. ஓகேங்களா? மேல சொல்லப்பட்ட எல்லாமே சேர்த்து. பிளஸ் அந்த அறிவிக்கையில இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து விண்ணப்பிக்கிறீங்கன்னா, இந்த இது. இத சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணணும். நெறைய பேர் எதுக்கு எலிஜிபிளா இருப்பீங்கன்னா, இந்த இதுக்கு தான் எலிஜிபிளா இருப்பீங்க. ஏன்னா, இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும்னா, நீங்க 12த் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் சயன்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். புரியுதுங்களா? ஸோ, இந்த இடத்துல வரும்போதும் ஆல்ரெடி இதுவும் கவர் ஆகும், இதுவும் கவர் ஆகும். அதனால மோஸ்ட்லி நீங்க எதற்கு எலிஜிபிளா இருப்பீங்கன்னா, மோஸ்ட்லி நான் சொல்றேன். இதுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. இதுதான் ஜூனியர் அசிஸ்டண்ட், விஏஓ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ ஓகேங்களா? ஸோ, இதில வந்து நீங்க இந்த 3ல பார்த்து கரெக்ட்டா நீங்க சூஸ் பண்ணணும். இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ, விஏஓ இதுக்கெல்லாம் இந்த 2வது ஆப்ஷன். ஓகேங்களா? ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர் மட்டும் தான் அப்ளை பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். மொத்தமா தேர்வாணையம் அறிவிச்சிருக்கக்கூடிய குரூப் 4ல இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும்னா இது. ஆனா, இத சூஸ் பண்ணும்போது நீங்க எல்லா எலிஜிபிலிட்டியும் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் இத சூஸ் பண்ணணும். பட் மோஸ்ட்லி நீங்க இதுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ, இப்ப அடுத்து. எக்ஸாமுக்கு வந்து கருமை நிற மை கொண்ட பந்துமுனை பேனாவை பயன்படுத்த வேண்டும். பிளாக் பால் பாயிண்ட் பென் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் லெட். ஓகேங்களா? ஷேடு தான் பண்ண போறோம் எக்ஸாம்ல. ஸோ, ஷேட் பண்றதுக்கு ஒரு ரவுண்டு வச்சு மொழுவ போறோம். இதுதான். ஸோ, அதுக்கு கருமை நிற மை கொண்ட பந்துமுனை பேனாவை பயன்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம்
நல்லா கவனிச்சுக்கங்க. யாரும் காசு குடுத்து யாருகிட்டயும் காசு குடுத்து ஏமாந்துறாதீங்க. பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி, தவறான வழியில் வேலை வாங்கித் தருவதாக கூறும் இடைத்தரகர்களிடம் மிகவும் கவனமாக இருக்குமாறு தேர்வர்களை தேர்வாணையம் எச்சரிக்கிறது. ஸோ, அத பார்த்துக்கங்க. இந்த பாயிண்ட்ட நல்லா கவனிங்க. இணையவழி விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் நல்லா கவனிங்க. இணையவழி விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் அனைத்து தகவல்களுக்கும் தேர்வரே முழு பொறுப்பாவார். தேர்வர்கள் தேர்விற்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கும்போது ஏதேனும் தவறு ஏற்படின், அதற்கான இணைய சேவை மையங்களையோ, பொது சேவை மையங்களையோ குற்றம் சாட்டக்கூடாது. நீங்க போய் ஒரு சேவா மையத்திலயோ அல்லது ப்ரௌசிங் சென்டர்லயோ நீங்க போய் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றத்த நீங்க சாட்டக்கூடாது. மேபி அவங்க தப்பு பண்ணுவாங்க. ஆனா, அதெல்லாம் நீங்க பார்த்து அவங்க பக்கத்திலேயே இருந்து சரியா தான் பண்றாங்களான்றத நீங்க கவனிக்கிற வேண்டியது உங்க பொறுப்பு. அல்லது நல்லா அப்ளை பண்ண தெரியும் உங்களுக்குன்னா, நீங்களே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சுத்தமா அப்ளை பண்ண தெரியாதுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நீங்க பார்த்து அவங்க மூலியமா அப்ளை பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சவங்கள பார்த்து அப்ளை பண்ணுங்க. அல்லது நீங்க சேவா மையத்துக்கோ, ப்ரௌசிங் சென்டருக்கோ போறீங்க அப்படின்னா, நீங்க அவங்க நோட் பண்ண அவங்க டைப் பண்ண எந்த ஆப்ஷன்லாம் சூஸ் பண்றாங்களோ, அதெல்லாம் கரெக்ட்டா பக்கத்திலேயே உட்காந்து கண்கொத்தி பாம்பு மாரி வாட்ச் பண்ணுங்க. உங்க சர்டிஃபிகேட்டையும் அவங்க என்ட்ரி பண்றதும் கரெக்ட்டா இருக்கான்றத வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா, ப்ரௌசிங் சென்டர்ல தப்பு பண்ணிட்டாங்க. நெறைய இடத்துல நடந்திருக்கு. ஸோ, அந்த அப்படி இருக்கிறம்போது ப்ரௌசிங் சென்டரையோ, சேவா மையத்தையோ நம்ம வந்து குற்றம் சாட்டக்கூடாதுன்னு தேர்வாணையமே சொல்றாங்க. டிஎன்பிசியே சொல்றாங்க. இணையவழி விண்ணப்பத்தினை இறுதியா சமர்ப்பிக்கும் முன்னர் நன்கு சரிபார்த்த பின்னரே சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நல்லா வெரிஃபை பண்ணிட்டு குடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன? பதவிகளும் காலி பணியிடங்களும். கிராம நிர்வாக அலுவலர் 108, ஜூனியர் அசிஸ்டன்ட் 2442. அதே ஜூனியர் அசிஸ்டன்ட் இது பிணையமற்றது, இது பிணையம் 44. ஸோ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெறைய போஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இங்க டைப்பிஸ்ட் பாருங்க 1653. நான் மெயினான போஸ்ட்ட மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஸ்டெனோ 441. ஸோ, டைப்பிஸ்ட் கேட்டகரியிலே ஒரு சில போஸ்ட் நெறையா இருக்கு. ஓகேங்களா? ஸோ, 2, 3 போஸ்ட் ஒரு 30, 40 அந்த மாரி குடுத்துருக்காங்க. ஸ்டெனோலே இன்னும் கொஞ்சம் போஸ்ட் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பாருங்க. வனக்காவலர் 526, ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய காப்பாளர் 192, வனக்காப்பாளர் 171. ஓகேங்களா? அடுத்து வனக்காவலர் பழங்குடியினர் 288. ஸோ, மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா 6244. இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். இது வந்து நோட்டிஃபிகேஷன்ல இருந்தத தான் உங்களுக்கு எடுத்து குடுத்துருக்கேன். காலி பணியிடங்கள் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படலாம். எழுத்துத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதற்கு முன்போ, கலந்தாய்வு தொடங்குவதற்கு முன்போ, அதாவது ரிசல்ட் வந்ததுக்கப்புறமோ அல்லது கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்போ கண்டிப்பா வந்து காலி பணியிடங்கள்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மாற்றமா இருக்கும். இந்த 6244 அப்படின்றது ஒரு 9000ஆவோ அல்லது 10,000ஆவோ 12,000ஆகவோ உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்து தேர்வு திட்டம். மொத்தம் வந்து 200 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க். ஓகேங்களா? ஸோ, தமிழ் மற்றும் மறுமதிப்பீட்டு தேர்வு 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1.5, ஸோ 150 மார்க். பொது அறிவு ஜிகே வந்து 75 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் மேக்ஸ் அது ஒரு 25 கொஸ்டின். ஸோ, மொத்தமா 200 கொஸ்டின், 200 × 1.5 300 மார்க். 3 மணி நேரத்தில் தேர்வு எழுதணும். நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா 90 மார்க். அதில் குறிப்பா நல்லா கவனிங்க. தமிழ் இருக்கு பார்த்தீங்களா? அதில் 40% மார்க் வாங்கியிருக்கணும். அதாவது 100க்கு 40 கொஸ்டின் மினிமம் போட்டிருக்கணும். அதாவது 60 மதிப்பெண். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் அப்படின்னா 40 × 1.5. ஓகேங்களா? 60 மார்க். அத தான் சொல்றாங்க. 40% மார்க் வாங்கியிருக்கணும் தமிழ்ல. ஓகேங்களா? 40% ப்ளஸ் ஜிகேல மீதி இருக்கக்கூடிய மார்க். ஸோ, நல்லா கவனிங்க. 40 கொஸ்டின் ப்ளஸ் ஜிகேல ஒரு 20 கொஸ்டின். ஸோ, மொத்தம் 60 கொஸ்டின் இன்ட்டு 1.5 மார்க் ஒவ்வொன்றுக்கும். ஸோ, 90 மார்க். இப்படி எடுத்திருந்தா பாஸு. ஓகேங்களா? தமிழ்ல மினிமம் 100க்கு 40 கொஸ்டின். அதை தான் சொல்ல வராங்க. அடுத்து மாற்றுத்திறனாளிகள் வந்து
நல்லா கவனிங்க. மாற்றுத்திறனாளிகள் அதாவது பல்கலைக்கழகத்திலயோ எல்லா இடத்துலயும் இங்கிலீஷ் மீடியத்தில படிச்ச மாற்றுத்திறனாளிகள் வந்து பொது ஆங்கிலம், ஜெனரல் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ, அந்த ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. மத்தவங்க யாருக்கும் இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ, இப்ப அடுத்து வயது வரம்பு ஆல்ரெடி இத ஒரு வீடியோவா பார்த்துட்டோம். இருந்தாலும் சின்னதா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். ஜெனரல் கேட்டகரி கிராம நிர்வாக அலுவலருக்கு 1/7/2024 அன்னைக்கு 21 வயசு ஆயிருக்கணும். 32 வயசுக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? அதாவது மினிமம் 21 மேக்ஸிமம் 32. ஜெனரல் கேட்டகரி நல்லா பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் கேட்டகரி வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காவலர், வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் 21 வயசு நிரம்பி இருக்கணும். 32 வயசுக்குள்ள இருக்கணும். 1/7/2024க்குள்ள. அடுத்து இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் ஜெனரல் கேட்டகரி 18 வயசு முடிஞ்சிருக்கணும். 32 வயசுக்குள்ள இருக்கணும். 1/7/2024 அன்னைக்கு. சார் நான் ஜெனரல் கேட்டகரி +2 முடிச்சிருக்கேன். டிகிரி முடிச்சிருக்கேன். எனக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஜெனரல் கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வைக்கல. ஸோ, அதுக்கப்புறம் பிசி, எம்பிசி நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, அழகா வந்து ஈஸியா உங்களுக்கு புரியிற வகையில எடுத்து குடுத்துருக்கேன். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம், டிஸ்ட்ரிக்ட் விடோ இவங்க விஏஓவுக்கான ஏஜ் லிமிட் 21 வயசு நிரம்பி இருக்கணும். 42 வயசுக்குள்ள இருக்கணும். 1/7/2024 அன்னைக்கு. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம், டிஸ்ட்ரிக்ட் விடோ. அதுக்கப்புறம் பாருங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஓகேங்களா? வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் 21 வயசு முடிஞ்சிருக்கணும். 37 வயசுக்குள்ள இருக்கணும். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு. ஸோ, அதுக்கப்புறம் பாருங்க. மோஸ்ட்லி இதுதான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் பிசி, எம்பிசி, பிசிஎம் 1/7/2024 அன்னைக்கு 18 வயசு நிரம்பி இருக்கணும். 34 வயசுக்குள்ள இருக்கணும். பட் இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th தான். இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்தர். தட்டச்சருக்கும் சுருக்கெழுத்து தட்டச்சருக்கும் தட்டச்சருக்கு டைப்பிங் முடிச்சிருக்கணும். சுருக்கெழுத்து தட்டச்சருக்கு டைப்பிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும். இதோட கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th தான். சப்போஸ் நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க, பாலிடெக்னிக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வயது வரம்பு இல்லை. நீங்கள் 60 வயசில் கூட எக்ஸாம் எழுதலாம். அதாவது 60 வயசுக்குள் இருக்க வேண்டும். இதில் ஒரு பாயிண்ட் என்னன்னா, எக்ஸாம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 60 வயசு பூர்த்தி ஆகக்கூடாது. 60 வயசுக்கு முன்னாடி இருக்கணும். ஸோ, இதான். ஸோ, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் 50 வயசில் படித்தா கூட 51 வயசில் வேலைக்கு போயிடலாம். 45 வயசில் படித்தா கூட 46 வயசில் வேலைக்கு போயிடலாம். 40 வயசில் படித்தா கூட 41 வயசில் வேலைக்கு போயிடலாம். ஸோ, இதெல்லாம் இருக்குது. ஸோ, அதையும் பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? ஸோ, அதுக்கப்புறம் பாருங்கள். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஸ்ட்ரிக்ட் விடோ இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் இந்த பதவிகளுக்கு 18 வயசு நிரம்பி இருக்கணும். 37 வயசு வரைக்கும் இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 34 வயசு கொடுத்துருப்பாங்க 10th முடித்தவங்களுக்கு. பட் 10th தாண்டி முடிச்சிருந்தா வயது வரம்பு இல்லை. ஸோ, அது இங்கே வந்து 37 வயசு வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி டிஸ்ட்ரிக்ட் விடோவுக்கு இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர். ஒருவேளை 12th டிகிரி, ஐடிஐ, பாலிடெக்னிக் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தீங்கன்னா 60 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? வயது வரம்பு இல்லை. 60 வயசு வரைக்கும் நீங்கள் 60 வயசுக்குள்ளே இருக்கணும். 58 வயசில் கூட நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஸோ, அடுத்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம், டிஸ்ட்ரிக்ட் விடோ இதெல்லாம் கவனிங்க. நல்லா பாருங்கள். அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும், அதாவது ஜென்ரல் கேட்டகரி தவிர மற்ற நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்க இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வயது வரம்பு இல்லை. இதற்கான கல்வி தகுதியை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். சரி, இங்கே பாருங்கள். அடுத்து கல்வி தகுதி. நிறைய பேத்துக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ, அதை வந்து இங்கே ஈஸியாக உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்னா 10th. விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் பிணையமற்றது, ஜூனியர் அசிஸ்டன்ட் பிணையம். ஸோ, விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் இதற்கான கல்வி தகுதி என்னன்னா வெறும் 10th தான். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுங்க. 10th தான். ஸோ, அதற்கான காலி பணியிடங்களை பாருங்கள்.
2442 ஜூனியர் அசிஸ்டன்ட் பிணையமற்றது. ஜூனியர் அசிஸ்டன்ட் பிணையம் 44. கிராம நிர்வாக அலுவலர் 108. ஓகேங்களா? ஸோ பல்க் வேக்கண்ட்டு இங்கே தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நல்லா கவனிங்க. இந்த கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் பிணையமற்றது, இளநிலை உதவியாளர் பிணையம் வேக்கன்சி வந்து இங்கே பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்கனோ அதோட வேக்கன்சியை இங்கே கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இதற்கான குறைந்தபட்ச இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும். ஸோ 10th முடிச்சிருந்தா நீங்கள் எவ்வளோ போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். யார் எதை நினச்சும் பயப்பட வேணாம். யார் எது சொன்னாலும் அதை நீங்கள் கேட்காதீங்க. ஸோ நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதுமானது. சார் ஒரு சில போஸ்ட்டுக்கு தானே சார் 12th டிகிரிலாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதையே மைண்டில் போட்டு உங்கள் மைண்டையும் குழப்பி மற்றவங்களையும் குழப்பி நீங்கள் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறீங்க? இது வந்து ஒரு எவ்வளோ ஜாலியான விஷயம். 2442ன்றது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த விஏஓ போஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இளநிலை உதவியாளர் பிணையம் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி இதுதான் உங்களுக்கு பல்க் வேக்கண்ட்டு. நீங்கள் ஒரு 40 வேக்கண்ட்டை பார்த்தோம், 50 வேக்கண்ட்டை பார்த்தோம், 5 வேக்கண்ட்டை பார்த்தோம், 2 வேக்கண்ட்டை பார்த்தா ஏன் பயப்படுறீங்க? ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் 12th டிகிரியே கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் 10th தான் குவாலிஃபிகேஷன். ஸோ கல்வி தகுதி நீங்கள் 10th வச்சுருந்தா போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து டைப்பிஸ்ட்டுக்கான கல்வி தகுதி அதே தான். குறைந்தபட்ச பொது கல்வி தகுதினாவே என்ன அங்கே 10th அர்த்தம். அதுக்கப்புறம் போத் ஹையர், அதுக்கப்புறம் தமிழில் ஹையர், இங்கிலீஷில் ஜூனியர், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் ஹையர், தமிழில் ஜூனியர். நல்லா புரிஞ்சுக்குங்க. டைப்பிஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதெல்லாம். தமிழ் அண்டு இங்கிலீஷ் போத் ஹையர். தமிழில் ஹையர், இங்கிலீஷில் ஜூனியர் எலிஜிபிள். இங்கிலீஷில் ஹையர், தமிழில் ஜூனியர் எலிஜிபிள். ஆனால் வேலை வந்து போத் ஹையர் முடிச்சிருந்தா மட்டும்தான் கிடைக்கும். டைப்பிஸ்ட்டில் காம்படிஷன் இருக்குது. பட் ஜூனியர் ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்ணும்போது டைப்பிஸ்ட்டில் காம்படிஷன் குறைவு. எப்படி இருந்தாலும் ஜூனியர் ஸ்டாண்டர்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் ஜூனியர் ஸ்டாண்டர்டோட டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 5 to 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வித்தியாசம் வரும். ஓகே, இங்கே பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சிஓஏ வந்து முடிச்சிருக்கணும். ஆனால் அப்படி முடிக்கலைன்னா இங்கே நல்லா பாருங்கள். தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வித்துறையினால் நடத்தப்பட்ட கணினியியல் அலுவலக தானியமயமாக்கல், அதாவது சிஓஏ சான்றிதழ் பெற்றிருக்காத தேர்வர்களும் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். அவர்கள் இந்த பதவிக்கு செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா தகுதியான் பருவத்திற்குள்ளோ அல்லது பதவிக்கு நியமிக்கப்பட்ட 2 ஆண்டுகளுக்குள்ளோ பெற வேண்டும். நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணி 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த சிஓஏ முடிக்கணும். அவ்வளோதான். சிஓஏ இல்லைன்னா கவலைப்படாதீங்க. புரியுதுங்களா? ஸோ இது நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், கணினி பொறியியல் அல்லது கணினி பயன்பாட்டியல், தகவல் தொழில்நுட்பவியல், மென்பொருள் பொறியியல், கணக்கீட்டியல், கணினி தகவல் அமைப்பியல், கணினி வடிவமைப்பியல், இந்த இதில் ஏதாவது பட்டம் பெற்றிருந்தீங்கன்னா சிஓஏ முடிக்க தேவையில்லை. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது டைப்பிஸ்ட்டுக்கான போஸ்ட்டு பாருங்கள் 1653. நார்மலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. 10th ப்ளஸ் டைப்பிங் போத் ஹையர் இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இது மட்டும் இல்லாமல் ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, ஸோ அந்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள். புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஓகே, இப்போ அடுத்து போவோம். ஸ்டெனோடைப்பிஸ்ட்னு வரும்போது குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி 10th முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ டைப்ரைட்டிங் அண்டு ஷார்ட் ஹேண்டில் போத் ஹையர். அப்படி இல்லைனா டைப்ரைட்டிங்கில் இங்கே வந்து உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்கிறேன். டைப்ரைட்டிங் போத் ஹையர். ஓகேங்களா? இதில் எந்த மாற்றம் இல்லை. டைப்ரைட்டிங்கில் ஒரு ஜூனியர் ஒரு சீனியர் இருக்கேன், ஷார்ட் ஹேண்டில் ஒரு ஜூனியர் இருக்கேன், ஒரு சீனியர் இருக்கேன்னா கண்டிப்பாக ஜாப் பாசிபிலிட்டிஸே இல்லை. டைப்பிங்கில் போத் ஹையர், ஷார்ட் ஹேண்டில் போத் ஹையர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன். அடுத்து வந்து டைப்பிங்கில் போத் ஹையர். ஓகேங்களா? ஷார்ட் ஹேண்டில் தமிழில் ஹையர், இங்கிலீஷில் ஜூனியர். 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் டைப்பிங்கில் போத் ஹையர், இங்கிலீஷில் ஹையர், தமிழில் ஜூனியர். ஸோ இந்த அடிப்படையில் தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர் மினிமம் போத் ஹையர் வச்சுருக்காங்க. இந்த 2000ன்ற கணக்கு 2300 வரைக்கும் இருக்கலாம். ஆனால் மினிமம்
யாரும் கன்ஃப்யூஷன் ஆகிக்க வேணாம். 2000 பேர் கண்டிப்பாக போத் இயர் முடிச்சுட்டு வெளியில் இருக்காங்க. ஸோ போத் இயர் முடித்தவங்களுக்கு தான் சான்சஸ் இருக்கும். வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 450 கிட்ட தான் இருக்குது. இது 1200 வந்தாலும் ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு வாய்ப்பு இல்லை. போத் இயருக்கு தான் வாய்ப்பு. இப்போ இருக்க வேக்கன்சி படி 450 போஸ்ட்டு தான் இருக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க. எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் இவங்களுக்கே வாய்ப்பு வருமானது டவுட்டு தான். ஒருவேளை 1000, 1200 வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிசிஎம், எஸ்டி, எஸ்சிஏக்கு வாய்ப்பு வரும். ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கும் சிஓஏ முடிச்சிருக்கணும். அப்படி முடிக்கலைன்னா ஜாபில் போய் ஜாயின் பண்ணால் 2 வருஷத்துக்குள்ளே முடித்தா போதும். ஓகேங்களா? சிஓஏ முடிக்காத தேர்வர்களும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் 2 வருஷத்துக்குள்ளே சிஓஏ முடிக்கணும். ஸோ இதில் வந்து 441 போஸ்ட் இங்கே பல்காக கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் சுருக்கெழு தட்டச்சர் நிலை 3ன்னு சொல்லிட்டு ஒரு சில போஸ்ட்லாம் இருக்குது. இங்கே பல்கான வேக்கண்ட்டை மட்டும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர். நல்லா கவனிங்க. வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் இவங்களுக்கான உயரம் ஆண் தேர்வராக இருந்தால் 163 சென்டிமீட்டர், பெண் மற்றும் திருநங்கையாக இருந்தால் 150 சென்டிமீட்டர். ஆண் தேர்வருக்கு இந்த செஸ்ட் அதாவது மார்பு மூச்சு வெளிவிட்ட நிலையில் 79, எக்ஸ்பாண்ட் ஆகிருக்க நிலையில் ஒரு +5. பெண் மற்றும் திருநங்கைகளுக்கு அதாவது மூச்சு வெளிவிட்ட நிலையில் 74, எக்ஸ்பான்ஷனில் +5. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ஆண் தேர்வர்களுக்கு 152. யாருக்கு? பட்டியல் பழங்குடியின தேர்வர்கள். ஆண் தேர்வர்கள் 152 சென்டிமீட்டர் இருக்கணும். பெண் தேர்வர்கள் திருநங்கைகள் 145 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இந்த தகுதிகளை பெற்றிருந்தால் மட்டும்தான் ஓகேங்களா இந்த தேர்வுக்கு நீங்கள் அதாவது இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் விண்ணப்பிக்க முடியும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார் ஆல் போஸ்ட்னு கொடுத்துடாதீங்க. பார்த்து ஜாக்கிரதையாக கொடுக்கணும். அடுத்து பாருங்கள். 2025 அதில் தான் தேர்விற்கான தேர்வு முடிவுகள் தோராயமாக ஜனவரி 2025 வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா 150. ஒன் டைமுக்கு 150. தேர்வு கட்டணம் 100. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் 150. தேர்வு கட்டணம் 100. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா 150 ரூபா கொடுக்க தேவையில்ல. இந்த தேர்வு கட்டணம் மட்டும் 100 ரூபா கொடுத்தா போதும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா அங்கே நீங்கள் ரினியூவல் பண்ணணும். இங்கே தேர்வு கட்டணம் 100 ரூபா. ஓகேங்களா? கட்டண சலுகை பயன்படுத்துவது கவனம் தேவை. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. 3 டைம் ஃப்ரீ. எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 2 டைம் வந்து ஃப்ரீ. மற்றபடி பிசி, எம்பிசி ஓகேங்களா, பிசி, எம்பிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் 3 டைம் வந்து ஃப்ரீ. அதுக்கு மேலே வந்து ஃப்ரீ கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களுக்கு வந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் தேர்வு கட்டணம் செலுத்தும் முறை நல்லா கவனிங்க. இணைய வழி விண்ணப்பத்தில் நல்லா கவனிக்கணும். நீங்கள் இணைய வழியில் மூலம் ஏதேனும் ஒரு முறையினை தேர்வு செய்து செலுத்த வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் இந்த கட்டணம் செலுத்த முடியும். இங்கே கொடுத்துருக்காங்க. இணைய வழியில் தேர்வு கட்டணம் செலுத்தாமல் நேரடியாக செலுத்தும் வரைவு காசோலை, அஞ்சலக காசோலை போன்றவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அத்தகைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அவை திரும்ப வழங்கப்பட மாட்டாது. ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் ஃபீ வந்து பே பண்ண முடியும். இது வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட், தெரிஞ்சுக்குங்க. தமிழ் வழியில் கல்வி பயின்றதுக்கான சான்று பிஎஸ்டிஎம். இங்கே பாருங்கள். இதில் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நான் இதை சிம்பிளிஃபை பண்ணுறேங்க, கேளுங்களேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஒன்றும் போட்டு மண்டையை போட்டு உடச்சிக்கிற விஷயமே கிடையாது. உங்ககிட்ட 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஓகேங்களா? 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருக்குன்னா நீங்கள் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை நீங்கள் பிஎஸ்டிஎம் என்ட்ரி பண்ணால் போதும். சப்போஸ் உங்கள்கிட்ட 1ஆவதுலேருந்து 12th வரைக்கும் இருக்குது அப்படின்னா 1ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் என்ட்ரி பண்ணால் போதும். சப்போஸ் உங்கள்கிட்ட 1ஆம் வகுப்புலேருந்து டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா 1ஆம் வகுப்புலேருந்து டிகிரி வரைக்கும் என்ட்ரி பண்ணால் போதும். இப்போ சிலருக்கு என்ன டவுட்னா, எனக்கு 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருக்குது, டிகிரியில் பிஎஸ்டிஎம் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னா எலிஜிபிள் இல்லையா? 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு பிஎஸ்டிஎம் இருக்குல்ல, அதை என்ட்ரி பண்ணுங்கள். டிகிரிக்கு நீங்கள் பிஎஸ்டிஎம் என்ட்ரி பண்ண வேணாம். ஸோ 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கல்வி தகுதி உள்ள போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ,
ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் கல்வி தகுதி 10th. அவங்க என்ன கல்வி தகுதி குடுத்துருக்காங்களோ, அந்த கல்வி தகுதி வரைக்கும் உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் இருந்தா போதும். அத ஃபர்ஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்றேன்னா, இப்ப விஏஓ, ஜூனியர் இதில தானே பல்க் வேக்கண்ட். அதுக்கப்புறம் டைப்பிங் முடிச்சிருந்தா டைப்பிஸ்ட்டு. ஸ்டெனோ முடிச்சிருந்தா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் கல்வி தகுதி வெறும் 10th தான். ஸோ இதில தான் பல்க் வேக்கண்ட் இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சேன். ஸோ 10th வரைக்கும் நீங்க பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்கன்னா, 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம் 1வதுலேருந்து 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம் வச்சு அப்ளை பண்ணுங்க. 12th வரைக்கும் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்கன்னா, 12th வரைக்கும் வச்சு அப்ளை பண்ணுங்க. டிகிரி பிஎஸ்டிஎம் இல்லன்னா, வருத்தப்படவே தேவையில்ல. நீங்க 10th வரைக்கும் நீங்க வச்சுட்டாவே, அத்தனை போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க பிஎஸ்டிஎம்க்கு. ஓகேங்களா? ஸோ பயப்பட தேவையில்ல. 1ஆம் வகுப்பு முதல் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரையிலான அனைத்து கல்வி தகுதிகளும் தமிழ் வழியில் கல்வி பயின்றுள்ளார் என்பதற்கான ஆதார சான்றினை பதிவேற்றம் செய்ய வேண்டும். தவறக்கூடாது. ஓகேங்களா? 10th மட்டும் தான் பிஎஸ்டிஎம் இருக்கு. 1வது இல்ல, 2வது இல்ல, 3வது இல்லன்னா, பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் இல்ல. 1ஆம் வகுப்புலேருந்து நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருந்தா தான் பல்க் போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள். 12th வரைக்கும் இருந்துச்சுன்னா, 12th வரைக்கும் அப்லோட் பண்ணுங்க. டிகிரி வரைக்கும் இருந்தா, டிகிரி வரைக்கும் அப்லோட் பண்ணுங்க. எது வரைக்கும் இருக்கோ, அது வரைக்கும் அட்லீஸ்ட் 10th வரைக்கும் இருந்தாலே பல்க் வேக்கண்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள். அடுத்து, இதுதான் தமிழ் வழியில் கல்வி பயின்றதுக்கான சான்றிதழ் ஸ்கூலுக்கு. ஓகேங்களா? அத்தனை ஸ்கூல்லையும் வாங்கணும். இங்க பாருங்க. தேர்வர்கள் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை, 12ஆம் வகுப்பு வரை வெவ்வேறு பள்ளியில் பயின்றுள்ளார் எனில், தான் பயின்ற ஒவ்வொரு பள்ளியிலும் தனித்தனி சான்றிதழ்கள் பெற வேண்டும். அதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து, இது வந்து நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, அதுக்கான ஃபார்மேட். ஒண்ணும் இல்ல. இந்த ஃபார்மேட் அவ்வளோதான். இந்த ஃபார்மேட் தான் முக்கியம். இப்ப என்ன சொல்றாங்க? ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வருமா? வராதான்றது தெரியல. சில ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிரலாம். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு, நேரடியா ஸ்கூலுக்கு போயிருங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டேன் சார், எனக்கு கொஞ்சம் சர்டிஃபிகேட் தாங்க சார். நேரடியா ஸ்கூல்ல போய் கேட்டுருங்க. புரியுதுங்களா? நீங்க சர்டிஃபிகேட் வரும்னு சொல்லிட்டு மாச கணக்குல உட்காந்துருந்தீங்கன்னா, சில ஸ்கூல்ல இருந்து அனுப்புவாங்க. சில ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு அனுப்ப தவறிருவாங்க. அதனால இங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு நேரடியா 1 ஆர் 2 டேஸ்ல ஸ்கூலுக்கு போயிருங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு புரியுதுங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டு, அங்க நீங்க நேரடியா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கங்க. சில ஸ்கூல்ல நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணாம டைரக்ட்டா இந்த ஃபார்மேட் இருக்கு பார்த்தீங்களா? இத பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போனீங்கன்னா, அவங்களே ஃபில் பண்ணி குடுத்துருவாங்க. எல்லா விஷயத்தையும் ஃபில் பண்ணி குடுத்துருவாங்க. காலேஜுக்கும் அதே மாரி தான். டைரக்ட்டா நீங்க போயிட்டீங்கன்னா, காலேஜ்ல உங்களுக்கு அழகா ஃபில் பண்ணி குடுத்துருவாங்க. புரியுதுங்களா? அப்படி பண்ண முடியாது. ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு வாங்கன்னா, ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஈஸி தான். நீங்க போட்டு கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இவ்ளோ விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாகணும். இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணவே போணும். எல்லா சர்டிஃபிகேட் வேணும். எல்லா சர்டிஃபிகேட் நம்பரும் வேணும். புரியுதுங்களா? உரிய ஆவணங்கள எடுத்துட்டு போங்க. அப்பதான் உரிய ஆவணங்கள் நீங்க எடுத்துட்டு போனா தான், அந்த சர்டிஃபிகேட்ல உள்ள நம்பர் வச்சு நீங்க அப்ளை பண்ண முடியும். புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு இத எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. நெறைய பேத்துக்கு இந்த ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் ஒரே இடத்துல கிடைக்காம தவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.